ஓம் நம சிவாய. அனைவருக்கும் சுபதினம். ஸ்ரீ கிருஷ்ணர் நேரில் தோன்றி பிரஜத்தின் மறைந்த லீலை ஸ்தலங்களை வெளிக்கொணரு என்று கட்டளையிட்ட மகான் யார் தெரியுமா? ஓம் நமோ நாராயணாய. இன்றைய ஆத்ம சிந்தனையாக நாம் அறிய இருப்பது ராதா கிருஷ்ணன் லீலை நடந்த புனித இடம் ஆன ஸ்தலங்களை மீட்டெடுத்த ஸ்ரீ நாராயண பட்டர் கோஸ்வாமியின் அதிசய வரலாறு. வாருங்கள் தெரிந்து கொள்வோம். தக்ஷிண பாரதத்தின் மதுரையில் பிறந்த இவர் 12 வயதிலேயே வேதாந்தங்களை கற்ற ஞானி. ஒரு நாள் தீர்த்த யாத்திரையில் கோதாவரி நதியில் ஸ்நானம் செய்தபோது அவருக்கு ஸ்ரீ கிருஷ்ணன் தரிசனம் தந்தார். அப்போது பகவான் கூறினார், நீ நாரதரின் அம்சம். பிரஜத்தில் மறைந்துள்ள லீலை ஸ்தலங்களை மீண்டும் உலகிற்கு வெளிப்படுத்து. இந்த தெய்வீக கட்டளையை ஏற்று நாராயணப்பட்டர் உடனே விரஜபூமி, அதாவது தெய்வம் லீலை செய்த அந்த பூமிக்கு சென்றார். அங்கு ஸ்ரீ ரூப கோஸ்வாமி, ஸ்ரீ சனாதன கோஸ்வாமிகளை தரிசித்து அவர்களின் ஆசிர்வாதத்துடன் பிரஜத்தின் மறைந்த தீர்த்தங்கள், குண்டங்கள், வனங்கள், தேவமூர்த்திகளை தேடி மீட்டெடுத்தார். பர்ஷானா, கோவர்த்தன், ராதா குண்டம், மானச கங்கை, கோவிந்த குண்டம் போன்ற பல புனித ஸ்தலங்களை இவரால் மீண்டும் வெளிச்சத்திற்கு வந்தன. ஒரு முறை பிரயாக ராஜாவே அந்தணர் வடிவில் வந்து பிரஜத்தின் மகிமையை இவரிடம் ஏற்றுக்கொண்டதாக கூறப்படுகிறது. அதன் பின் பிரஜ யாத்திரையின் முறைகள், வன யாத்திரை விதிகள், ஸ்நானம், பூஜை, உபவாசம் செய்யும் நியதிகள் அனைத்தையும் இவர் முறையாக அமைத்தார். இன்றும் பிரஜத்தில் நடைபெறும் பல யாத்திரைகள், முறைகளின் அடித்தளம் இவர்தான். இவ்வளவு மகத்தான கைங்கரியங்களை செய்து இறுதியில் கோலோகத்தை அடைந்தார். கிருஷ்ணர் நித்திய ஆனந்தம் நிறைந்த தெய்வ லீலை புரியும் இடமான கோலோகம் அடைந்தார். பக்தியின் மூலம் மறைந்த தெய்வ ரகசியங்களை வெளிப்படுத்திய மகான் ஸ்ரீ நாராயண பட்டர் கோஸ்வாமி. நன்றி. நமச்சிவாயம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக.